சிலரது வேண்டுதல்கள் மட்டும் ஏன் உடனே பலிக்குது, நமக்கே இல்ல என்று நினைக்கிறீங்களா? உங்க வேண்டுதல் முறையே தப்பா இருக்கலாம். நான் எதுவும் பூஜை முறைகளை சொல்லல. கடவுளிடம் கேட்கும்போது செய்யக்கூடாத தவறுகள் என்னன்னு சொல்ல போறேன். இந்த தவறுகளை நீங்களும் பண்ணிட்டு இருந்தா மாத்தி தான் பாருங்களேன். வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். முதல் தவறு, சிறிய சிந்தனையுடன் கேட்பது. பலர் கடவுளிடம் மிகவும் சிறிய விஷயங்களையே கேட்கிறாங்க. பணம், வேலை, வீடு, கார், இதெல்லாம் கேட்பதில் தவறில்ல. ஆனா இது மிகவும் சிறிய கோரிக்கை. முழு உலகத்தையே படைத்த சக்தியிடம் நீங்க ஒரு சிறிய விஷயத்தை மட்டும் கேட்பது போல ஆகிறது. கடற்கரைக்கு சென்று ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் எடுத்து வருவது போல. சிறியதாக இல்லாம பெரியதாக சிந்தியுங்க. உங்களுக்கு மட்டும் வேலை கிடைக்க வேண்டும் என்று இல்ல, பலருக்கும் வேலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று கேளுங்க. இரண்டாவது தவறு, உங்களுக்காக மட்டும் கேட்பது. பலர் தங்களுக்கு மற்றும் தங்கள் குடும்பத்திற்காக மட்டும் கேட்கிறார்கள். ஆனா பிறருக்காக கேட்க மறந்து விடுகிறார்கள். கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்திருந்தால் அது உங்களுக்காக மட்டும் அல்ல, உங்களால் பிறருக்கும் நன்மை செய்யவே. ஆகவே கேட்கும்போது பிறருக்கு உதவும் சக்தி தருமாறு கேளுங்க. பிறருக்கு வழிகாட்டும் அறிவு தருமாறு கேளுங்க. மூன்றாவது தவறு, அவசரப்படுவது. பலர் இன்று கேட்டா நாளை பலன் வேண்டும் என்று நினைக்கிறாங்க. பலன் தாமதமானால் மனமுடைந்து விடுகிறார்கள். கடவுள் கேட்கவில்லை என்று நினைக்கிறாங்க. ஆனா கடவுளின் நேரம் வேறு. நீங்க தயாராகும் வரை அவர் காத்திருக்கலாம். சில நேரங்களில் தாமதம் பெரிய வரம் வரப்போகிறது என்பதற்கான அறிகுறி. சோ பொறுமையுடன் இருங்க. நான்காவது தவறு, நிபந்தனை வைத்து கேட்பது. இதை கொடுத்தால் நான் இதை செய்வேன் என்று சொல்வது தவறு. கடவுளுடன் பேரம் பேச முடியாது. அவர் வியாபாரி அல்ல, அவர் அன்பான பாதுகாவலர். நிபந்தனை இல்லாமல் கேளுங்க, நம்பிக்கையுடன் கேளுங்க. ஐந்தாவது தவறு, சந்தேகத்துடன் கேட்பது. பலர் கேட்கிறார்கள், ஆனா உள்ளுக்குள் சந்தேகம் வைத்தே கேட்கிறார்கள். கிடைக்குமா கிடைக்காதா என்று எண்ணம். நம்பிக்கை இல்லாத கோரிக்கை பலமிழக்கும். முழு நம்பிக்கையுடன் கேளுங்க, கிடைக்கும் என்ற உறுதியுடன் கேளுங்க. ஆறாவது தவறு, பயத்தால் கேட்பது. சிலர் பயந்து கேட்கிறார்கள். கேட்கவில்லை என்றால் கடவுள் கோபப்படுவார் என்று நினைக்கிறார்கள். இது தவறான எண்ணம். பயத்தோட இல்லாம அன்பா பேசுங்க. நெருங்கிய நண்பரிடம் கேட்பது போல கேளுங்க. ஏழாவது தவறு, போலியான பக்தி செய்வது. சிலர் மற்றவர்கள் பார்க்கவே பூஜை செய்யறாங்க, மதிப்புக்காக பக்தி காட்டுறாங்க. ஆனா உள்ளத்தில் உண்மை இல்லை. இது பயனற்றது. கடவுள் வெளிப்பாட்டையே அல்ல, இதயத்தை பார்க்கிறார். உண்மையுடன் கேளுங்க, இதயத்திலிருந்து கேளுங்க. எட்டாவது தவறு, தவறான நோக்கத்துடன் கேட்பது. சிலர் கடவுளிடம் பிறருக்கு தீங்கு செய்யக்கூடிய விஷயங்களை கேட்கிறார்கள். தங்கள் எதிரி நாசமாகி போக வேண்டும் என்று கேட்கிறார்கள். தங்களை ஏமாற்றியவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறார்கள். இது தவறு. கடவுள் அன்பின் வடிவம், வெறுப்பின் வடிவம் அல்ல. அவர் யாருக்கும் தீமை செய்ய விரும்ப மாட்டார். நீங்க யாருக்காவது கெட்டது வேண்டி கேட்டால் கடவுள் ஒருபோதும் அதை ஏற்க மாட்டார். மாறாக அதன் விளைவு உங்களுக்கே திரும்பி வரலாம். சோ கடவுளிடம் கேட்கும்போது எல்லோரின் நலனுக்காக கேளுங்க. உங்கள் எதிரிகளுக்கு கூட நல்லதை வேண்டுங்க. நீங்க பிறரின் நலனை விரும்பும்போது கடவுள் உங்கள் நலனை விரும்புவார். ஒன்பதாவது தவறு, கடவுளை நினைக்காமல் இருப்பது. பலர் தேவையான நேரத்தில் மட்டும் கடவுளை நினைக்கிறாங்க. தேவை ஏற்பட்டால் மட்டுமே பிரார்த்திக்கிறாங்க. பிரச்சனை வந்தால் மட்டுமே கடவுள் நினைவுக்கு வருகிறார். எல்லாம் நன்றாக இருந்தால் கடவுளை மறந்து விடுகிறார்கள். இது மிகப்பெரிய தவறு. கடவுள் பயன்படுத்தும் பொருள் அல்ல. தேவைப்பட்டால் எடுத்து பயன்படுத்தி பிறகு வைக்கக்கூடியவர் அல்ல. கடவுளுடன் உறவு இருக்க வேண்டும். உறவு தினசரி நினைவால்தான் உருவாகும். தினமும் அவரை நினைங்க. அவரிடம் மனதில் பேசுங்க, நன்றி கூறுங்க. பத்தாவது தவறு, நன்றி காட்டாதது. கடவுள் உங்க வேண்டுதலை நிறைவேற்றிய பிறகு பலர் நன்றி சொல்ல மறந்து விடுகிறார்கள். இது என் உழைப்பின் பலன் என்று நினைக்கிறார்கள். இது எனக்கு கிடைக்க வேண்டியது என்று கருதுகிறார்கள். கடவுளின் அருள் இல்லாமல் எதுவும் சாத்தியமில்லை என்பதை மறந்து விடுகிறார்கள். நன்றியுணர்வு இல்லாத இடத்தில் அருள் நிலைக்காது. எதுவாக நல்லது கிடைத்தாலும் முதலில் நன்றி சொல்லுங்க. 11வது தவறு, கடவுளின் விருப்பத்தை புறக்கணித்தல். சில நேரங்களில் நாம் கேட்பதை கடவுள் தரமாட்டார். அதற்கு பதிலாக வேறு ஒன்றை கொடுப்பார். அப்போது நாம் வருத்தப்படுகிறோம், என் வேண்டுதல் கேட்கப்படவில்லை என்று. ஆனா உண்மை என்னவென்றால் அவர் கேட்டார். ஆனா உங்களுக்கு எது சிறந்தது என்று அவருக்கு தெரியும். நாம விரும்புவது சில நேரங்களில் நமக்கு சிறந்ததல்ல. அதிலிருந்து காப்பாற்றவே அவர் தரமாட்டார். ஆகவே அவரது முடிவை ஏற்றுக்கொள்ளுங்க. 12வது தவறு, கேட்டுவிட்டு முயற்சி செய்யாதது. பலர் கடவுளிடம் கேட்டுவிட்டு காத்திருக்கிறாங்க.
இப்போது கடவுள் எல்லாம் செய்து விடுவார் என்று நினைக்கிறாங்க. தாங்களோ எந்த முயற்சியும் செய்ய மாட்டாங்க. இது பெரிய தவறு. கடவுள் வழிகாட்டுவார், நடப்பது நீங்க. அவர் வாய்ப்பு தருவார், பயன்படுத்துவது நீங்க. ஆகவே எழுந்து செயல்படுங்க, முயற்சி செய்யுங்க. 13வது தவறு, எதிர்மறை எண்ணம். உடனே பலன் வரவில்லை என்றால் எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கிறது என்று நினைக்கிறார்கள். கடவுள் என் பேசுறதை கேட்கவில்லை என்று நினைக்கிறார்கள். இது உள்சக்தியை குறைக்கும். நேர்மறையாக இருங்க, நம்பிக்கை வைங்க, நல்லதே நடக்கும். 14வது தவறு, ஒப்பீடு. மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் தனி பயணம், தனி நேரம், தனி திட்டம். உங்களுக்கு உரியது உங்களை தேடி வரும். 15வது தவறு, கடவுளை உங்கள் சிந்தனைக்குள் கட்டுப்படுத்துதல். கடவுள் இப்படி மட்டுமே உதவுவார் என்று எண்ணாதீர்கள். அவர் எந்த வழியாவது உதவ முடியும். ஒரு அந்நியர் மூலம், ஒரு புத்தகம் மூலம், ஒரு கனவு மூலம், ஒரு சம்பவம் மூலம். மனதை திறந்து வையுங்க. 16வது தவறு, பொருளாதார விஷயங்கள் மட்டும் கேட்பது. பணம், வீடு, கார், வேலை மட்டும் கேட்கிறார்கள். இவை அனைத்தும் நிலையற்றவை. நிலையானவை அமைதி, ஆனந்தம், அன்பு, ஞானம், திருப்தி. அவற்றையும் கேளுங்க. 17வது தவறு, கேட்பது மட்டும் கொடுக்காதது. பலர் கேட்கிறார்கள், ஆனா கொடுக்க மாட்டார்கள். கடவுளுக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனா அவர் உங்கள் அன்பை விரும்புகிறார். உங்கள் நேரம், உங்கள் சேவை. தேவையுள்ளவர்களுக்கு உதவுங்க. அதுவே உண்மையான வழிபாடு. 18வது தவறு, கடவுளின் சக்தியை சந்தேகிப்பது. என் பிரச்சனை மிகவும் பெரியது என்று நினைக்காதீர்கள். கடவுளுக்கு எல்லாமே சாத்தியம்தான். உங்கள் பிரச்சனையும் தீர்க்க முடியும். 19வது தவறு, கெட்ட விஷயங்கள் கேட்பது. மதுபானம், சூதாட்ட வெற்றி போன்றவற்றை கேட்பது தவறு. தீங்கு தரும் விஷயங்களை அவர் தரமாட்டார். 20வது தவறு, கடவுளின் சைகைகளை கவனிக்காதது. அவர் பதில் தருகிறார், ஆனா எப்போதும் சொற்களில் அல்ல. சைகைகள், உணர்வுகள், நிகழ்வுகள் மூலம். கவனமாக இருங்க. 21வது தவறு, அகங்காரம். நான் இவ்வளவு பூஜை செய்தேன், எனவே தர வேண்டும் என்று எண்ணும் தவறு. கடவுள் தாழ்மையை விரும்புகிறார். 22வது தவறு, கடவுளை குறை சொல்வது. தவறு நடந்தால் அவரை குறை சொல்லாதீர்கள். அதில் ஒரு பாடம் இருக்கலாம், அதில் ஒரு பாதுகாப்பு இருக்கலாம். 23வது தவறு, கடவுளிடம் பொய் நடிப்பு செய்வது. கோவிலில் ஒரு முகம், வெளியே ஒரு முகம். இது தவறு. அவரிடம் உண்மையாக இருங்க. உங்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் மன்னிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மறக்காம பியாண்ட் த யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.